ஓஹோ, இவன் தான் உனக்கு வழிகாட்டியா? அயோக்கிய பயலே, என் வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்ணுகிட்டே பாருயா நீ. சீக்கிரம் வாங்க. விடாதீங்க. ஏதோ கீழே விட போறான்னு பிடிக்க சொன்னா புடிச்சுக்கிட்டே நிக்கிறான். இவன் தான் உன் குயிலா? நல்லா பாடு. காதுல கேட்டுதா? காதும் கேட்டது, கண்ணும் பார்த்தது. இதுக்குதான் கஷ்டப்பட்டு பாடினேன். உங்களுக்கு எப்படி சொல்றது எங்க லவ்? இப்ப தெரிஞ்சு போச்சுல, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எங்க லவ்வுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டேனே. அப்படியா? வாங்க போங்க. இப்படி வாங்க. முதல்ல மாமியார் வீட்டுக்கு போகணும். மாமியாரா? ஏது மாமியார்? மாமியார்? ஆமா, உனக்குன்னு ஒரு மாமியார் வீடு தயார் பண்ணி வச்சிருக்கேன். வீடா? வசதியா இருக்குமா? வசதி வேற வேணுமா? இல்ல கொஞ்சம். ஆமா ஆமா, இரும்பு கம்பியால ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கும். மணி அடிச்ச உடனே சோறு வரும். நீங்களும் வாங்க. இதெல்லாம் செய்வான் இவன் தான். குடிச்சிட்டு போங்க. வாங்க சார், உண்மையை சொல்றேன். டேய், அங்க போய் சொல்லு. அப்பா அப்பா வேண்டாப்பா. மாமா ஒண்ணும் செய்ய மாட்டாரு. மாமா அதான் மாமா. அப்பா டாக்டர், இப்ப பாபுக்கு எப்படி இருக்கு? அட்டகாசம் தாங்க முடியல இன்ஸ்பெக்டர். தூங்கறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். உங்களை டிஐஜி மோகன் வர சொன்னார். என்ன பாபு எப்படி இருக்கா? எனி இம்ப்ரூவ்மெண்ட்? ஐ எம் வெரி சாரி சார். விபத்தினால ஏற்பட்ட அதிர்ச்சியில அவனுடைய மூளையே கலங்கி போச்சு. அவன் தன்னையே மறந்துட்டான். இந்த உலகமே அவனுக்கு புரியல. எப்ப பார்த்தாலும் நான் யார் நான் யாருன்னு தன்னைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியானா அவன் எங்க கையில கிடைச்ச எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுங்க டாக்டர். எஸ் சார், இப்போதைக்கு அவங்ககிட்ட இருந்து எந்த உண்மையும் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன் டாக்டர், ஒருவேளை உண்மைகளை சொல்லாம மறைக்கிறதுக்காக இப்படி பைத்தியக்கார வேஷம் போடலாம் இல்ல? நோ, டாக்டர்கள் அவ்வளவு சுலபமா ஏமாத்திர முடியாது சார். அப்படியானா இதுக்கு வேற என்னதான் வழி? மறுபடியும் அதே மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டா ஒருவேளை அவனுக்கு நினைவு திரும்பலாம். நான் இதுக்கு தொடர்ந்து சிகிச்சை பண்ணி பாக்குறேன். ஆல்ரைட் சார், தயவு செஞ்சு நான் என்ன குத்தம் செஞ்சேன்னு கேளுங்க சார். கொடைக்கானல் ரோட்ல இருந்து என் பொண்ணு கூட சுத்தா சார். கேட்டா காதல் கத்திரிக்காய் மண்ணாங்கட்டின்னு சொல்றா சார். ஐயோ, கேட்கறதுக்கே வெக்கமா இருக்கு. ஆபாசம் சார், ஆபாசம். ஆமா, நீங்க இவருடைய பொண்ணை காதலிக்கிறீங்களா? நான் மட்டும் இல்ல சார், இவர் பொண்ணும் என்ன உயிரா மதிக்குது. போய் போய் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு டூயட் பாடுறாங்க சார். டூயட் சார், சினிமாவுல வர்ற மாதிரி. அவ ஓடுறா, இவன் துரத்தா. அவ ஒளிரா, இவன் தேடுறா. அவ கீழே விழுந்தா, இவன் கையா பிடிச்சு தூக்கி விடுறா சார். இவனுக்கு சார் இந்த வேலை. சார் சார், இப்ப புரிஞ்சுட்டீங்களா? நானும் அந்த பெண்ணும் ஒருத்தர் காதலிக்கிறவங்களுக்கு இவதான் சார் சார். இலே, ஊசி துவாரத்துல ஒட்டகம் நுழைஞ்சால் நுழையலாம், என் பொண்ணு மனசுல நீ நுழைய முடியாது. மார் கட்டி சொல்றா, மார் கட்டி சொல்றேன். ஐயோ ஐயோ, கைய விடு, கைய விடு சார். முதல்ல என் பொண்ணு கைய பிடிச்சா இப்ப ஏன் கைய பிடிக்கிறான் சார்? ஐயோ, உங்க ஹார்ட் வீக், அதுக்காக சொன்னேன். அதாவது உங்க முன்னிலையில் தான் எங்க ரெண்டு பேருடைய திருமணம் நடக்கணும், அதுக்காக தான். யாரு உனக்கா திருமணமா? அது நடக்கவே நடக்காது. ஏன் சார், இதுல இருந்து அவங்க ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரியுது இல்ல? நீங்க ஏன் குறுக்க நிக்கிறீங்க? நீங்களாவது குறுக்க நில்லுங்களேன் சார். சார், பேசாம கல்யாணத்தை செய்து வச்சிருங்க சார். யாருக்கு? இவனுக்கா சார்? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் கூத்தாடி சார், பொம்பளை மாதிரி டான்ஸ் ஆடுறேன். என் தொழிலை பத்தி கேவலமா பேசாங்க. என்ன பத்தி பேசுங்க? எங்க தொழில் என்ன சேர்த்துக்க? என்ன உங்க சாமி கும்பிட்டு சிதம்பரத்துல? ஆமா. அவர் எப்படி நிக்கிறாரா? அவர் தெய்வம். அவர் தெய்வம், கலையும் தெய்வம் தான். ஆமா சார், இவருக்கு கலையை பத்தி தெரியாது சார். டேய், கலையை பத்தி யாருன்னா தெரியாது சொல்றேன். டான்ஸ் பத்தி தெரியாதுன்னு சொல்றேன். சார், தப்பா குத்து முடியுமா? என்ன தப்பா குத்து? ஒரே நிமிஷத்துல ஆடி காட்டுறேன். சுப்பா சொல்றேன், முடியாது சார். ஏன் முடியாது? இப்ப முடியுதா? டேய், நானும் கூத்தாடி தாட்டா. முடியுமா? முடியும். முடியாது. நீ கை தட்டாத. நீ யாரு? ஆமா சார், கூத்தாடியுடைய பொண்ணு கூத்தாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். பொருத்தம் தான் சார். சார் ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர், என்ன இங்க கலாட்டா? அடடே, ராபோதுரா, என்ன சார், என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல சார், ஒரு லவ் கேஸ். எஸ் சார், இவருடைய பொண்ணை இவர் லவ் பண்றாரு, பொண்ணு இவர் லவ் பண்ணுது. இது தவப்பனாருக்கு பிடிக்கல. இதான் சார் கேஸ். என்ன இவன் குள்ளக்கார பூ மாதிரி இருக்கிறானே? ஆல் ரைட் ராபோதூர், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த கேஸ் கவனிச்சுக்கிறேன். யூ கம் வித் மீ. கமான் கமான். சார் சார், அவனை விட்டுடாதீங்க. அவன் கில்லாடி. உங்க கையையும் பிடிப்பான் சார். 10 வருஷம் போடுங்க. உள்ளூர்ல வைக்காதீங்க, வேலூருக்கு அனுப்புங்க. எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? ஜெயிலுக்கு. வேணாம் சார், வேணாம் சார், ஜெயிலுக்கு வேணாம் சார். பயப்படாதீங்க ஆனந்த், நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். ஜெயிலுக்குள்ள என்ன சார் அதிசயம் இருக்கு? இருக்கு, பாருங்க. என்ன போல இருக்கா சார்? எப்படி?
எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வாரும் வாரும் பட்டினத்தடிகளே, அதென்ன கையில் ஏடா எழுத்தாணியா? இல்ல, உங்களுக்கு இன்ஜெக்ஷன், ஊசி. ஊசி ஊசி காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று பாடிய அந்த பட்டினத்தடிகளா ஊசியோடு வந்திருக்கின்றீர்கள். இத போட்டுக்கிட்டாதான் உங்க உடம்பு குணமடையும். ஐயோ ஐயோ, எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. இந்த ஊசியால் கிழிந்த துணியை தைக்கலாம், கிராமபோன் பிளேட்டை பாட வைக்கலாம், ஏன் ஒருவன் கண்ணை குத்தி கூழாக்கலாம். சார், எனக்கு இப்பதான் புரியுது. என்ன என்ன உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உட்காருங்க. உங்களுக்கு ஊசி போட்டு குணப்படுத்துறாங்க. பாபு, நீங்க என்ன சொல்றீங்க? பாபுவா? ஐ ஆம் நாட் பாபு. Who are you? Who are you? சொல்லுங்க, நீங்க யார் சொல்லுங்க. அதான் நானும் கேட்கிறேன். நான் யார்? நீங்க நான் சொல்லுங்க. யார்? நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. யார் நீங்க? யார் நீங்க? நான் யார்? சொல்லுங்க, யார் நீங்க? நான் யார்? நீங்க சொல்லுங்க. நான் யார்? 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 இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.